திண்டுக்கல் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லுவோம். தற்போது வளர்ச்சி அடைந்த நிலைன்னு சொல்லலாம். அந்த ஒட்டன்சத்திரம் தொகுதி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. அதாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேராகவே போய் சரி பண்ணி கொடுத்துட்டு, அது விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மற்ற பிரச்சனைக்கும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முன்னாடி போய் நிற்குவார். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. போன ஆட்சியில் ரேஷன் பொருள் நிறைய தட்டுப்பாடு இருந்துச்சு, நிறையா புகார்கள் வந்துச்சு. இப்போ அமைச்சர் வந்ததுக்கப்புறம் ரேஷன் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது. டிஎம்கே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா எல்லாத்தோடைய வேலைகளையும் டக்குன்னு எடுத்து செஞ்சிடறாங்க. எந்த ஒரு வேலையும் தாமதம் ஆக மாட்டேங்குது. 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சி என்று முதல்வரால் அறிவிக்கப்பட்ட இந்த ஆட்சியில் அமைச்சர் பெருமக்களுடைய தொகுதிகளில் அமைச்சர்கள் செய்த நலத்திட்டங்கள் அல்லது செய்ய தவறிய நலத்திட்டங்கள் என்ன என்பதை அந்தந்த தொகுதி மக்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அமைச்சர் சக்கரபாணி தொகுதியில் உள்ள மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சக்கரபாணி கடந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எதை எல்லாமே நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரோடு வசதியாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் போய் நின்று அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. போன ஆட்சியில் ரேஷன் பொருள் நிறைய தட்டுப்பாடு இருந்துச்சு, நிறையா புகார்கள் வந்துச்சு. இப்போ அமைச்சர் வந்ததுக்கப்புறம் ரேஷன் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது. ஒட்டச்சத்திரத்தை சுற்றி நிறையா மரக்கன்று நட்டுருக்காங்க. அதில் பசுமை நாயர்னு ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க அந்த தொகுதி மக்கள். இதில் ஒட்டன்சத்திரம் தொகுதியை பொறுத்தவரை அவர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதியை நல்ல ஒரு தற்போது வளர்ச்சி அடைந்த நிலைன்னு சொல்லலாம். அந்த ஒட்டன்சத்திரம் தொகுதி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காருங்கண்ணே. ஆமாம், நான் இப்போ அதாவது முன்னாடி ரேஷன் பொருளாக ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு. போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் நல்லா இது பண்ணுறாங்க. எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சாலை வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் கேட்டவுடனே அன்னன்னைக்கே சால்வ். அதே மாதிரி இந்த இ-சேவை மையம், இந்த ஆதார் கார்டு, குடும்ப ரேஷன் கார்டு அட்டை, இது மாதிரி சின்ன ஒரு பேர் நீக்கம் ஏதாவது ஒன்றுனா உடனே சொல்யூஷன், உடனே பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விவசாயத்தை தான் கொடுப்பாரு. ஸோ அதாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேராகவே போய் சரி பண்ணி கொடுத்துட்டு, அது விவசாயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மற்ற பிரச்சனைக்கும் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முன்னாடி போய் நிற்குவார். இந்த 4 வருடமும் நல்ல சிறப்பாக வடிகால் நீர் இருக்கட்டும், குடிநீர் எல்லாமே, ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே திண்டுக்கல் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லுவோம். அண்ணன் சக்கரபாணியை பொறுத்த அளவுக்கு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகளாகட்டும், மக்கள் நலனாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் செம்மையாக செஞ்சுருக்காங்க. கல்வி பயில்ற மாணவர்களுக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்கிறாரு. சமீபத்தில் கூட சுமார் 3 கோடி மதிப்புள்ள, அப்போ 3 கோடின்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோ மதிப்புள்ள லைப்ரரியை கட்டி அரசு தேர்வு தயாராகிறவங்களுக்கு, இன்னும் பல்வேறு தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம தொகுதிக்கு கிடைக்காதான்னு திண்டுக்கல் மக்கள் இயங்குற அளவுக்கு அமைச்சர் ஆர் சக்கரபாணியோட பணி மக்கள்கிட்ட வெகுமதியாக இருக்குது. இந்த பைபாஸில் எம்எம் காலேஜ் பக்கத்தில் அந்த பாலம் சிலர்லாம் அந்த பாலத்தில் போய் பாதியிலேருந்து விழுந்திருக்காங்க. அதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில் ஃபுல்லாகவே அந்த பாலங்கள் அப்படி நின்றது தான் நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கி இவங்க வந்த பிற்பாடு அதெல்லாம் சீரமைச்சு அதெல்லாம் ஓப்பன் செஞ்சு இன்றைக்கி மக்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனத்தை பண்ணி தந்திருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சிங்கிறது நம்ம நிறைய முன்னேற்றங்களை பார்க்க தான் செய்கிறோம். அங்கே ஆஞ்சியோ சிகிச்சை கிடையாது. குறைந்தபட்சம் இந்த ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்வதற்கு 2 to 3 லட்ச ரூபா செலவாகுது. அந்த சிகிச்சையை இங்கே வேணும்னு கேட்குறோம், அதை செஞ்சு தரதுக்கு வழி இல்லை. மருத்துவக் கல்லூரி பயனற்ற வகையில் இருக்குது, தலைக்காய சிகிச்சை பிரிவு கிடையாது. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்குறோம், அமைச்சர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம், நிறைவேற்ற பாடத்தில் இல்லை. இனிமேலாவது நிறைவேற்றி தருவாங்கன்னு நம்புறோம். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றும். முடிஞ்ச வரை 75% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட மாதிரி தெரியுது. 90% நிறைவேற்றிருக்காங்க. ஒரு 75-80% நிறைய செஞ்சுருக்காங்க. சொன்ன தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. முழுமையடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம். முழுமையடைஞ்சதா சொல்ல முடியாது. சக்கரபாணி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். படித்த மக்களுக்கு
ப்ரைவேட் இதில் வேலை முகாம் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம அரசியலில் இன்னும் நல்லா செய்வாங்க நாங்கள் நினைக்கிறோம். பண்ணியிருக்காங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நிறையா கேம்ப்லாம் அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பெலாம் கிடச்சிருக்கு அவர் சொல்லி. அரசு வேலை இல்லாமல் தனியார் வேலைகளும் முகாம் நடத்தி அதில் ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தனியார் வேலை வாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்புலேயும் இருந்ததை விட இப்போ அதிகப்படியான மாணவர்கள் பங்கெடுத்து வேலைகளில் போய் அமர்றாங்க. டிஎம்கே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எல்லாத்தோடைய வேலைகளையும் டக்குன்னு எடுத்து செஞ்சிடுறாங்க. எந்த ஒரு வேலையும் தாமதம் ஆக மாட்டேங்குது. ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு மாதிரி போட்டு ஒரு பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. இது இல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு அதை வச்சு ஒரு பயிற்சி முகாமை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது. வேலை வாய்ப்புகள் முகாம் வந்து அங்கங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள், சில நிறுவனங்கள், சிறு நிறுவனங்களை வச்சு தான் திண்டுக்கல் பகுதிக்கு கிடைக்கிது. அவங்க வந்து பெரிய நிறுவனங்களை வர வச்சு எம்என்சி கம்பெனி, உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜமா முகமது கல்லூரி, சென்ட் ஜோசப் கல்லூரியில் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை வர வச்சு நம்ம மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். அதில் வந்து கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது நம்ம மாவட்ட தொகுதிகள் எல்லாத்துலேயும். அமைச்சருக்கு மார்க் கொடுக்கணும், எத்தனை மார்க் கொடுக்கலாம்? இன்றைக்கி நம்ம 100 மதிப்பெண்கள்லாம் அவர் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். 100க்கு 99.9 மதிப்பெண் எங்கள் அமைச்சருக்கு கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுத்துடலாண்ணா. நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணுறாங்க. 90 மதிப்பெண் கொடுக்குறேன். 100க்கு 100ண்ணே. 10க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 கொடுக்கலாம். 95 ஒரு 90 95 மார்க் 75% கொடுக்கும். 95% கொடுக்கலாம். 99 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். டிஎம்கே ஆட்சி போது 100க்கு 1000 கொடுக்கலாங்க. எல்லா பேருமே விரைந்து செயல்படுறாங்க. நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்.